ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன், டிஃப்ரெண்டான இடத்துல தான் லஞ்ச் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலே நம்ம 3 விஷயம் பார்ப்போம். ஃபுட்டோட டேஸ்ட், அவங்களோட ஆம்பியன்ஸ், அப்புறம் அவங்களோட உபசரிக்கிற விதம், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அவங்களோட கவனிப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து தான் பண்ணுவோம். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம மைண்ட் சொல்லும், இந்த இடத்துக்கு போலாமா, நம்மளை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, இந்த இடத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாங்க, ஸோ வந்து இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லு. ஃபுட்டு டேஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கவனிக்கிற விதம் நம்ம எல்லாருமே பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு செம்மையான ஸ்பாட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலீர் கேண்டீன். இவங்க எங்க லொக்கேட் ஆயிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி நகர், மயிலாப்பூர்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. லேண்ட்மார்க் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம கனிமொழி மேடம் வீட்டுக்கு ஆப்போசிட்லயே இவங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெஸ்டாரண்ட், மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மரத்தடின்னு ஏதோ ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஹைப் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மரத்தடி கான்செப்ட் சொன்னீங்க இல்லையா, அது ஆபீஸ் வர்க்கிங் ஸ்பேஸா அந்த இடம்? ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் ஃப்ரம் கேலீர் கேண்டீன். இட்ஸ் மை விஜய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மரத்தடி அப்படின்றது கான்செப்ட் என்னன்னா, லைக் கோவர்க்கிங் ஸ்பேஸ். நிறைய இடத்துல வந்து கேலீர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீல்ஸ் பிளஸ் வந்துட்டு டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஃபுட்டை தாண்டி ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்றத கான்செப்ட்ல வச்சுதான் வந்து நாங்கள் வந்து மரத்தடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு கார்பரேட்ல ஒர்க் பண்ணலாம், ஒரு ஏதாவது எனி சினி ஃபீல்ட் ஆர் மீட்டிங் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு எங்கள் கோவர்க்கிங் ஸ்பேஸை நாங்கள் வந்துட்டு லைக் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனுக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எங்களோட ஃபுட்டும் அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு மந்த்லி பேக்கேஜ் இருக்கு, பர் டேக்கு 320, அடிஷ்னல் 100 அப்படின்னு இருக்கு. குரூப் ஆஃப் 4 வந்தீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு நாங்கள் வந்துட்டு ஃப்ரீ காஸ்ட் தருவோம். அண்ட் மோரோவர் வந்துட்டு இது வந்துட்டு லைக் ஒரு கம்யூனிட்டி எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத பொறுத்து ஒரு மல்டிபிள் ஃபீல்ட்ல இருந்து எப்படி ஒரே இடத்துல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத கான்செப்ட்ல வச்சுதான் வந்து கேலீர் மரத்தடி அப்படின்றத வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும். வைஃபை ஃப்ரீயா கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும், கம்ஃபர்டபுளா உங்களுக்கு எப்படி ஒரு டேவை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது தாண்டி நீங்க வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் சரி, ஆர் வந்துட்டு உங்க ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் ஆர் இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினாலுமே வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஹவர்ஸ்னா எவ்வளோ ஆகும்? 1 ஹவருக்கு அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு 320, அடிஷனல் ஹவர்ஸ் நீங்க கால்குலேட் பண்றது வந்துட்டு 100 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதுல வந்து காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஓகே. அது இல்லாம நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் அங்க எடுத்துட்டு வந்து சர்வ் உங்களுக்கு எல்லாமே வந்து டேபிள்லயே வந்து சர்வ் பண்றோம். ஓகே. ஸ்டார்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டருக்கு வந்து புடலங்கால ஃப்ரை கொடுத்துருக்காங்க. புடலங்கால ஃப்ரை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஒரு புடலங்காவை சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க. வெங்காயம் பக்கோடாலாம் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. நல்லா கிறிஸ்பியா, ஃபுல் நிறைய கடலை மாவு யூஸ் பண்ணியிருப்பாங்க கூட. எனக்கு விழுது மஞ்சள் நல்லா ஒரு டேஸ்ட். வடை கூட பாத்தீங்கன்னா நம்ம கேட்கும் போது சுட போட்டு தராங்க. செம்ம கிறிஸ்பியா சூடா இருக்கு. இந்த வடையோட பிரைஸ் வந்து 3 பீஸ் வந்து 60 rupeesக்கு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சூடா இருக்கிறதுனால டக்குன்னு கீழே வச்சுட்டேன் நான். கொத்தமல்லி எல்லாம் நிறைய போட்டு அரைச்சிருக்காங்க. கொத்தமல்லியோட ஃபிளேவர் எனக்கு நல்லா தூக்கலா தெரியும். சைட் டிஷ் இருக்கான்னு நான் கேட்டேன். மார்னிங்லேயே வந்து டிஃபன் ஐட்டம் இருக்கும்போது சட்னிலாம் முடிஞ்சிடும், அதை வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு வேணா சாம்பார் ஊற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சாம்பார் வடையோட சாப்பிட பிடிக்காது, அதனால நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன். இது என்ன பாயசம்? இன்னைக்கு சம்பார்
ஆக்சுவலா வந்து சம்பா ரவை பாயசம் வச்சிருக்காங்க. மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா பந்தி ஸ்டைல்ல ரைஸ், குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாமே அப்படிதான் சர்வ் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து எனக்காக கப்ல குடுக்குறேன்னு சொன்னாங்க. வேண்டாம், அதே கான்செப்ட்லயே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நான் வந்து பேரெல்லாம் கொஞ்சம் இவங்க டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. அதை வந்து நான் கேட்டுக்கிட்டேன். இது வந்து பப்பாயா கூட்டு, கேரட் பொரியல், கத்திரிக்காய் காரக்கறி, இது வந்து அரைக்கீரை மிளகு ஊட்டல், அப்புறம் ரைஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் அப்பளம், பருப்பு பொடி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பருப்பு பொடி கேட்டு வாங்கிக்கலாம். நெய்யும் பருப்பு பொடியும் அவங்களே சர்வ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நெய் விட்டுருவாங்களாம் ரைஸ்ல, அதுக்கப்புறம் தான் பொடி போடுவாங்க. வந்து பருப்பு பொடி வந்து நமக்கு ஏத்த மாதிரி இருக்குங்க, ஸ்பைசியா இல்ல பாருங்க, கலர் பார்க்கும்போதே தெரியுதா. பருப்பு பொடி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. சோளம் பருப்போட வாசத்தோட தான் இருக்கு பருப்பு பொடி. அதே மாதிரி மிளகோட காரம் சின்னதா, ரொம்பலாம் இல்ல, லைட்டா, பட் வந்து ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, பெரியவங்கல இருந்து எல்லாருமே சாப்பிடுற மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஸ்பைசினஸ் எல்லாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கு இதுல. நல்லா இருக்கு, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பட் வந்து யூஷுவல் பருப்பு பொடி கிடையாது இது, அது மட்டும் தெரியும். நிறைய சாம்பார் ஊத்திட்டாங்களே. முருங்கைக்கீரை சாம்பாராங்க இன்னைக்கு. ரைஸ்ல சாம்பார் அதிகமா ஆயிடுச்சு. எல்லா ரைஸ்க்கும் சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் ரைஸ் கம்மியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க போல இவங்க. இதுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் காரக்கறி தான். கத்திரிக்காய் காரக்கறியை பாருங்க, நல்லா குக் ஆயிருக்கு கத்திரிக்காய். நல்லா இருக்குங்க. கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாம்பாரே வந்து ஒரு வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு சாம்பார் தான். என்ன சொல்றது, அந்த அரைச்சி விட்ட சாம்பார் இந்த மாதிரி இல்லாம ஒரு சிம்பிளான சாம்பார் மாதிரி இருக்கு. அந்த கீரையும் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி மாதிரி அங்கங்கதான் போட்டிருக்காங்க, நிறைய எல்லாம் கீரை போடாம. எனக்கு வந்து அந்த வடகம் போட்டு தாளிப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபிளேவரும் வருது. ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பார். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் காரக்கறியை பத்தி நான் சொல்லணும். லைட்டா இருக்கு காரம், அது ஏன் காரக்கறின்னு வச்சாங்கன்னு தெரியல. ஆனா கறின்னு சொல்ற மாதிரி அதை நல்லா குக் ஆகி இந்த தேங்காய் பால்லாம் விட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு ஃபிளேவர். நான் கொஞ்சமா ஊத்தணும் சொல்லிடணும். நான் பார்ட்டிஷன் பிரிச்சு வச்சுட்டா அவங்களே பார்த்துட்டு கொஞ்சமா ஊத்துவாங்கன்னு நினைச்சது தப்பா போச்சு. கருப்பு மூக்கடலை காரக்குழம்பாங்க. இதுக்கு வந்து அவங்க பப்பாயா கூட்டு, பப்பாயா எப்படி குக் ஆயிருக்கு பாருங்க. இவங்க வந்து மஞ்சத்தூள் கூட போடலங்க, அப்படியே வெள்ளையாவே பண்ணிருக்காங்க கூட்டு. ரெண்டுமே கீரை கூட்டும் சரி, இந்த பப்பாயா கூட்டும் சரி, அப்படிதான் இருக்கு. எல்லாமே ஹோம்லி ஸ்டைல்ல தான் இருக்குங்க. இந்த பப்பாயா கூட்டு வந்து ஸ்வீட்னஸா இருக்கு, இனிப்பா இருக்கு, நல்ல ஒரு இனிப்பு. கடைசியா அந்த சின்ன வெங்காயம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர், இந்த கேரளா டச் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த கூட்டுல டச் இருக்கு. இந்த காரக்குழம்பும் பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். அரைக்கீரை மிளகு ஊட்டல், அதுதான் சொன்னாங்க அவங்க. இந்த கீரையோட மிளகு டேஸ்ட் வருதுங்க. நல்லா மிளகை தட்டி போட்டிருக்காங்க. நல்லா ஒரு கீரையில அவ்வளவா மிளகெல்லாம் போட மாட்டாங்க, நல்லா இருக்கு. அரைக்கீரை மிளகு ஊட்டல். நான் வந்து இந்த கெட்டி தயிருக்காண்டி தான் வந்து வாங்கினேன். எனக்கு காய் மட்டும் கொடுங்க. கெட்டி தயிருக்காண்டியே நான் வந்து ரசத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனா ரசத்தை வந்து கப்ல கேட்டிருக்கேன் குடிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து இந்த கீரை சூப்பரா இருக்குங்க. ஏன்னா அந்த மிளகோட காரத்தோட இது சாப்பிடும்போது பிரியாணி ஓகே. ஆக்சுவலா வந்து மினி மீல்ஸ்க்கு வந்து பன்னீர் பிரியாணி, கர்ட் ரைஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு குடமிளகா சாதம்லாம் இருந்துதாங்க, எல்லாமே காலி ஆயிடுச்சு. குடமிளகா சாதம் இருக்கா? ஓகே, குடமிளகா சாதம் நமக்காக எடுத்து வச்சிருக்காங்க. நாங்க அதுவுமே வந்திருக்கு. நான் இவ்வளவு எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டா பரவாயில்ல, வீடியோக்காக சாப்பிடுறீங்கன்றாங்க. நான் எனக்கு வந்து இந்த கீரையை தான் கேர்டோட சாப்பிடணும்னு இருக்கு. சரியான பேர், நான் நினைச்ச மாதிரியே இருக்கு. இது வந்து நல்லாதான் இருக்கும். என்ன ஒண்ணு, தயிரும் ஸ்வீட்டா இருக்கும், இந்த கூட்டும் ஸ்வீட்டா இருக்கும்.
நீங்க வரும்போது என்ன மெனு இருக்கும்னு எனக்கு தெரியாது. அரைக்கீரை மிளகுட்டல் வந்து சான்ஸே இல்ல. எனக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும் இந்த கீரையோட ஞாபகம் தான் வரும். கையிலேருந்து சொன்னாலே ஏதாவது பிளேட்டோட வந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிளேட்டை வந்து நம்ம தான் போடணும். அங்க இருக்கு பாருங்க, பனானா லீஃப் வந்து அங்க போட்டுட்டு இதுக்குன்னே ஒரு தனி செட்டப் வச்சிருக்காங்க. பனானா லீஃப் வந்து உள்ள போடுற மாதிரி ஒரு இடம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். சாப்பிட்ட தட்டை நம்ம வீட்டுல எடுத்துடுற மாதிரி இங்கேயும் எடுத்துடணும். இதான் வந்து பன்னீர் பிரியாணி இன்னைக்கு ஸ்பெஷல் ரைஸ்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு புஷன் கொடுப்பேன்னு பாருங்க. பன்னீர்லாம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. சாஃப்டா இருக்குப்பா பன்னீர். பிரியாணிலாம் ஏகம் நல்லா புதினா ஏகப்பட்டது போட்டு நல்லா இருக்குங்க. ஒரு மாடரேட்டான மசாலா, வீட்டுல சாப்பிடுற மாதிரிதான் எல்லாமே. எனக்கு வந்து சாப்பிடும் போது வீட்டு ஞாபகத்தை படுத்துது. ஒரு மாதிரி வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான டேஸ்ட் எல்லாம் இங்க வரல. இதுதான் குடமிளகா ரைஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கலர் பாருங்க, கடலை பருப்பெல்லாம் தாளிப்புக்கு போட்டு நல்லா சுட சுட இருக்குங்க. இப்பதான் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஆக்சுவலா வந்து நான் 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அவங்க வந்து தனியா செஞ்சு கலரே இருக்காங்க. குடமிளகா ரைஸ்ல வந்து நிறைய வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா அந்த குடமிளகா வந்து டாமினேட் பண்ணாம ஃப்ரைட் ரைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வேகாம ரொம்ப அதிகமா இருக்கும். பட் வந்து இதுல நல்லா குக் ஆகி அதோட ஃபிளேவரும் இறங்கிருக்கு. இது வந்து சம்பா கோதுமை பாயசம். இதுலயுமே கலர் இல்ல பாருங்க, அந்த சம்பா கோதுமையோட கலர் தான் அப்படியே இருக்கு. எல்லாம் வெள்ளத்திலேயே பண்ணிருக்காங்க. லைட்டா சக்கரை பொங்கல் ஃபிளேவர் வருதுங்க, சூப்பரா இருக்கு. சிறுபருப்பு பாயசம்லாம் எப்படி வைப்பாங்க அதே மாதிரி நல்லா வெல்லம் எல்லாம் போட்டு பச்சைக்கருப்பு கடைசியா போட்டு இறக்கி இருக்காங்க. வேற லெவலுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீல்ஸ் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையா இருந்தது. மீல்ஸ்க்கு வந்து ரேட்டிங் வந்து என்ன பாத்தீங்கன்னா 5க்கு 4.7 கொடுக்கலாம். ஏன்னா வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு இந்த இடம். அதே மாதிரி அவங்க பந்தி ஸ்டைல்ல தான் பரிமாறுறாங்க. நமக்கு வேணும்ன்றவங்க கப்பல கொடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவுமே செய்யறாங்க. அவங்க பிரைஸுமே வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து தாராளமா வாங்கலாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு, நல்லா ஒரு திருப்தியா இருந்தது எனக்கு சாப்பிட்டது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து ட்ரீட் பண்றது, நல்ல ஒரு என்ன சொல்றது, ஆனா வீட்டுல சாப்பிட்ட ஃபீல் மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த ஃபுட்டு வந்து பிராமின்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஹைப் போட்டுருங்க. நம்ம இதே மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்குமே ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நிறைய பேர் எனக்கு இப்ப ரெக்கமெண்ட் பண்றீங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் சொல்றாங்க, அதே மாதிரி கமெண்ட்டும் பண்றாங்க. அவங்க சொல்ற இடத்துலலாம் நான் போய் கேட்கிறேன். பட் வந்து உடனே அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கேட்கிற வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல வரும். பாய்.